ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆக 7வது பே கமிஷன் அளித்துள்ள பரிந்துரையை ஏற்றுக்கொள்வதாக மத்திய அரசு மண்டையை ஆட்டியுள்ளதாக சொல்லிவிட்டார். இந்த தகவல் முதலாக இடிதாங்கியிடம்தான் தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் எத்தனையோ கமிஷன்கள் இருக்கின்றன. ஒரு நபர் கமிஷன், 1.5 நபர் கமிஷன் என்று 1000 கமிஷன் இருந்தாலும் இந்த பே கமிஷனில் இருக்கும் ஈர்ப்பு எந்த கமிஷனிலும் இல்லை என்பதை இடிதாங்கி உணரும். ஏனென்றால் நாட்டு மக்கள் அனைவரும் பேய்க்கு வாய்க்கப்பட்டவர்கள். பேய் இல்லை என்றால் நாம் எல்லாம் பேயாக அலைய வேண்டும். அதுவும் 1ஆம் தேதி பே வராவிட்டால் பல பேய்கள் வாசலுக்கே வந்து வேப்பிலை அடிக்க தொடங்கிவிடும். ஆக மனிதனுக்கு பே என்பது, அதாவது சம்பளம் என்பது முக்கியமான ஒன்று என்பதை இடிதாங்கி அறிவோம். பேய் என்றால் என்ன, பேய் என்றால் என்ன, இந்த வித்தியாசம் தெரியாமல் இடிதாங்கியிடம் எல்லோரும் சந்தேகம் கேட்கிறார். என்னை பொறுத்த மட்டில் இரண்டுமே ஒன்றுதான். இரண்டிற்கும் 6 வித்தியாசம் எதுவும் இல்லை என்பதை முழுமையாக நம்புகிறேன். பேய் என்றால் கொல்லிவாய் பேயாக இருக்கலாம், கடுவாய் பேயாக இருக்கலாம், அல்லது கொடுவாய் பேயாக இருக்கலாம், காஞ்சனா பேயாக கூட இருக்கலாம், அல்லது மோகினி பேயாக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் பேய் என்றால் பயம் வர வேண்டும். ஆக பயம் காட்டுதல் என்பது பேய்களின் பொதுவான குணம். அதுபோலத்தான் பேய், அதுவும் பயங்காட்டி கொண்டே இருக்கும். பேய்களுக்கு மொழி கிடையாது, அதுபோலத்தான் பேக்கும். பேய்க்கும் பேக்கும் சாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது. ஆனால் பேக்கு மட்டும் மத்திய பே, மாநில பே என்ற பாகுபாடு இருப்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு பே, மாநில அரசு ஊழியர்களுக்கு ஒரு பே என்று இருப்பதில் பாகுபாடு இருப்பதாக இடிதாங்கி உணர்கிறார். இந்த பாகுபாட்டில் பேய்கள் கூட உடன்படுவது. பே என்பது சமநிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எல்லோருக்கும் 1ஆம் தேதி என்பது ஒன்று போல் இருக்கும். இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இப்படி மத்திய பேயிலோ அல்லது மாநில பேயிலோ இடம்பெறாமல் இடிதாங்கியைப் போல பொது பேயாக இருப்பவர்களின் கதி என்ன என்று யாராவது உணர்ந்திருக்கிறார்கள்? இடிதாங்கி 1ஆம் தேதியை பற்றி ஒருபோதும் கவலைப்பட மாட்டார். இடிதாங்கி பே கமிஷனை நம்பி வாழ்பவன் இல்லை. சில பல கமிஷன்களை வாங்கி கஞ்சி குடித்து விடுவான் என்பது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் மற்றவர்களின் கதி என்ன? சில பேர் பேயாக உழைக்கிறார்கள், சில பேர் நாயாக உழைக்கிறார்கள். அவர்களுக்கான பேக்கு உத்தரவாதம் வழங்க ஏதாவது ஊதிய குழு வேண்டும் என்று ஊளையிடுகிறான் இந்த இடிதாங்கி. அவர்களுக்கு எட்டாத இந்த 7வது கமிஷனுக்கு முன்னால் 7:30 கட்டையில் இசை எழுப்பி எதிர்ப்பான் என்று உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.